இப்போ என்கிட்ட ஒரு செக் ஒன்று வந்துருக்குது. ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு ஆள் செக்கை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. விசால கேன்சல் பண்ணி போயிட்டாங்க. துபாயில் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஸ்ட்ரைட்டாக நேராக கொண்டு வந்து என்னை பார்த்து, பாஸ்டர் இந்த பணத்தை எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன செய்யலாம் ஐடியா? நீங்கள் பெரிய படித்தவங்க தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்துருக்கீங்களே அப்படின்னு. இல்லை இந்த நெட்வொர்க் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு. சரி ஓகே, நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி செய்யுங்க அப்படின்னு. ஓகே சொன்ன பிறகு அதுக்கு ஒரு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். அவர் சொன்னார், உங்களுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்க, அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுங்க. பெரிய அமௌண்ட்டு. அவர் வேற ஒரு மனிதனை நாடி இருக்கிற பொழுது இந்தியாவில் அவர் சொல்லியிருக்கிறார், அங்கேயே ஆள் இருக்கும்போது ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். எந்த மனுஷனையும் வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ முடியாத விஷயம் தேவன் ஒருவர் இருக்கிறார். Praise God. Hallelujah. இங்கே பார்க்கிறோம், நாம் வசனத்தை கைப்பற்றுவோம். வசனம் தான் முக்கியம். உண்மை உள்ள வசனம் நன்றாக பற்றி கொள்ள. நீங்க வசனத்தை பற்றி கொள்ளணும். யாரை பற்றி இருக்கீங்க? உலகத்தையா மனுஷனையா? உலகத்தை நீங்கள் பற்றி கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஊழியக்காரனை லேசா தொட்டா போறோம், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா போறோம், ஊழியத்துக்கு விரோதமா எழுவினா போறோம். அது மூணு காரியத்தை செஞ்சவன் யாருன்னா யூதாஸ் காரியத்தை. முதல்ல காட்டி கொடுக்கிறேன், நீ என்ன கொடுக்கிறேன்னு கேட்டான். ரெண்டாவது அந்த பணம் வந்த பிறகு அவனுக்கு சமாதானம் இல்லாத போய்விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அவனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவன் எடுத்துட்டான். எப்படி எடுத்துட்டான்? சூசைட், தற்கொலை பண்ணி செத்துட்டான். 4 கொண்டு போனான். ஏன் காரணம்? 11ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. கிழவாசிங்க, அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். யாருடைய வாயை அடக்க வேண்டுமா? யாரு? இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியோட இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்களாக, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் வாயை அடக்கணும். நாக்கு விஷம் உள்ளது, காட்டே கொளுத்திடும். ஒரு தகப்பனும் மகளும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. தகப்பனும் மகளும் தூரத்திலிருந்து ஒருத்தன் என்ன செய்யறான், அவனுடைய மனைவிக்கு ஒரு போன் அடிச்சு, உன் வீட்டுக்காரர் ஒரு பொண்ணோட போயிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னடா அது, நம் மகளோட கூட தானே ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு, இவன் பொண்ணு கொடுத்து சொல்றானே. உடனே அந்த அம்மா ஹஸ்பண்ட் அடிச்சு, உங்களுக்கு இந்த நம்பர்ல உங்களை கொடுத்து தப்பா ஒருத்தன் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கானா அவன் யாருங்க? நானும் மகளும் தானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு, அதை யாரு அவன், அவனுக்கு எப்படி என்னுடைய நம்பர் தெரியும்? அவர் சொல்றாரு, அடி பைத்தியக்காரி, வீடா காலண்டர் நம்ம வந்து அட்ரஸ் எழுதி ஒட்டியிருக்கிறோம், புக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம், வெப்சைட்ல இருக்குது, அட்ரஸ் என்ன கேட்டாடி பார்க்கணும். ஓ சரிங்க, சரி பரவாயில்ல. அவன் சொல்ற, அவன் நம்மள, அதாவது அவன் சொல்றாரு, நீ கூட என் மேல கரிசனையா இல்லையடி, அவன் என் மேல கரிசனையா இருக்காங்க. அதே சொல்லலாம். என்னல்ல, நீ கூட என் மேல கரிசனையா இல்லை, எங்க போறேன் சொல்லல, நான் போயிருக்கிறோம் சொன்னானே, அது ஒரு நல்ல காரியம் தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். சொல்லுங்களா? கையில ஒரு சொல்ல மாட்டீங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரே சிரிப்பா போச்சு. எதனால சிரிப்பா போச்சு? அதை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். என்ன சிரிப்பா போச்சு? தயா சொல்லுங்க, நம்ம காரணம் சொல்லுங்க. அந்த அம்மா வந்து கூப்பிட்டு கேட்கும் பொழுதும் தான் மனைவி மேல இவர் சந்தேகமும் படல, தான் மனைவி கேட்டதுனாலவும் தான் மனைவி மேல கோபமும் படல.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டார்கள். ஆனா உள்ளே சலசலப்புகள் எல்லாத்தையும் மாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. ஆமென். அவன் பாருங்க, வாயை அடக்க வேண்டும். அடுத்தது நம்ம அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். என்னவா என்னவா? இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து. பிரைஸ் தி லார்ட். என்னவா? இழிவான ஆதாயம். ஒரு ஆதாயம் பெறுவதற்காகவே, ஒரு ஆதாயத்துக்காகவே, ஒரு ஆசைக்காகவே, ஒரு இச்சைக்காகவே, ஒரு பணத்திற்காகவே, ஒரு பொருளுக்காகவே, ஒரு பதவிக்காகவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படா பெரிய பாஸ்டர் மண்டே போடுற அட்ஜஸ்ட்மென்ட் பாஸ்டர் ஆயிடலாம்னு நினைக்கிற ஒரு நோக்கம். எப்படா போவார், எப்படா போவார், சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா, சீட்டை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ப்ரொமோஷன் 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 ப்ரொமோஷன். ஒரு ஆளு ப்ரொமோஷன் ரசீதி ஹாஸ்பிட்டல்ல ப்ரொமோஷன் ஆயிடுது. பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என்ன ப்ரொமோஷன் கிடைச்சது? ஹார்ட்டை கிழிச்சி ஒவ்வொரு பாகமா வெட்டி வெட்டி எடுத்துட்டு இருந்தாராம். என்ன கேட்டுட்டு வர்றாரு? ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன். அதான் ஒரு ப்ரொமோஷன். பிரைஸ் காட். ஏன்? கொழுப்பு உள்ள ஏறின பிறகு ரத்த குழாயில சரியாக ரத்தம் ஏங்கல, அங்க டக் டக் டக்னு போறது இருக்கு. ஏன்னா இருக்கிறதை வைத்துக் கொண்டு சமாதானமா வாழ்வதற்கு முடியாத, வாய் அடக்காதபடி. பிரைஸ் தி லார்ட். இழிவான ஆதாயம். என்ன இழிவான ஆதாயம்? பிறருடைய பொருளை, பணத்தை, செல்வத்தை அபகரித்து, பிறருடைய சபையை கவிழ்த்து போட்டு, சிலருடைய குடும்பத்தை கவிழ்த்து போட்டு, சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு. என்னுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கீழே வாசிங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். அவர் என்ன பேர் இருக்கு பாருங்க. எதுக்காக? சோறுக்காக. சோறுங்கிறது நல்ல ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிடுறதுக்காகவே. என்ன சொல்றாங்க? பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய வசனத்தில் நீ எவ்வளவு தேர வேண்டும் என்பதுதான் இந்த காலங்களிலே நாம் காணப்படுகிறோம். எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எப்படி இருக்கணுமா? விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாத நிச்சயமாய். இல்ல, எப்படி நம்பப்படுகிற உறுதி? என்னுடைய கேள்வி எல்லாம், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் கொடுத்துட்ட. எனக்கு லேண்ட் குரூசர் கார் வேணும். என்ன பாஸ்டர், ஊரை சுற்றிலும் கடனை வச்சுக்கிட்டு லேண்ட் குரூசர் கார், எனக்கு கடனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுங்களா? அதை கொடுக்க போறாரு கர்த்தர் அதிகமா. அதிகமா கொடுக்குறாரு. அதுக்கு என்ன கேட்டா, பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். பொறுமையுடன் எவ்வளவு நீ பொறுமையா இருக்கிறியோ அவ்வளவுதான் உனக்கு மேன்மையை நீ பெற போறாய். கேளவாசியே, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். நீ இந்த உலகத்தை வெறுக்காம, பாவத்தை விடாம, சாபத்தை விடாம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நீ மேன்மைப்பட முடியாது. நீ காணிக்கை கொடுக்கணும்னா கட்டாயம் கொடுத்தே தீரணும். தசம பாகம் கொடுக்கணும்னா கண்டிப்பா உன்னுடைய சபையில் நீ தசம பாகத்தை
இங்கே கொடுத்தோம். இங்கே இருந்துட்டு நீ அமெரிக்கா கொடுக்குறது, இங்கே இருந்து லண்டனில் கொடுக்குறதுலாம், இங்கே இருந்து நான் ஒரு விதவை கொடுக்குறேன், ஆனால் இல்லை உன்னை ஏமாத்திடக்கூடாது. கரெக்டாக கணக்கு போட்டு 30ஆம் தேதி சேலரி வந்த பிறகு உன்னுடைய தசமத்தை ஆலயத்தில் கொண்டு செலுத்திப்பாரு. நீ ஆசீர்வாதமா மாறுவே, சபை ஆசீர்வாதமா மாறும். உன்னுடைய தடைகள் எல்லாம் வைக்கப்படும். சரி, அடுத்து கேளுவாங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Praise God. எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை காலையில கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில இங்கே பார்க்கிறோம் இப்பிரபஞ்சத்தினுடைய சபம். 14ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் 14 வசனம் லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆபேலை குறித்து கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பல உபதேசத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு டிசிஷன் முதல்ல எடுக்கிறோம். இனிமே நான் சரியா இருக்கிறோம் ஆண்டவரே. நம்மளுடைய நாளைக்கு போன வாரம் உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னேன். மறுபடியும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டா, 2 பேர் தான் கடைசி கட்டத்தில் தசம பாகத்தை கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் சபையை விட்டு விலகி போகிறேன்னு சொன்னபோது ஒருத்தர் தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் கொடுக்குற அந்த 700 ரூபாயை வைத்து பெட்ரோல் போட முடியாது, சர்ச்சுக்கு பணம் கட்ட முடியாது. ஆனாலும் நான் தேவ சமூகத்துல குழந்தை நானும் ஜெபித்தோம். அந்த வாரம் நம்மளுடைய சபையில் 1200 ரூபாய் காணிக்க வந்துச்சு. 200 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஆண்டவரே, அது எப்படி அதை சரி பண்றது அப்படின்னு யோசித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு தேவ மனுஷன் கொண்டு வந்து ஒரு 1000 கிராம் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ 200 ரூபாய் குறைஞ்சதுக்கு 800 ரூபாய் கூட கொண்டு கொடுத்தாரு. ஒரு அலையிலே சொல்லுங்களா? ஆமென். 200 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா ஆண்டவருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆண்டவர் டிஸ்டர் 800 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு. உன் பிரச்சனையை விட நான் அதிகமா வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதுதான் காணாதவைகளை நம்பப்படுகிற உறுதி. பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மனைவி டெலிவரி டைம், என்னுடைய சகோதரியும் டெலிவரி டைம். அப்போ ஜிஎஃப்ல நான் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன காணிக்கை அனுப்புவாங்க. அது 3 மாசம் அந்த காணிக்கை அனுப்புறது இல்லை, எல்லாருக்கும் நிறுத்திட்டாங்க. டோட்டல் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அதில் ஊழியர் செய்கிறோம், எல்லாருக்குமே நிறுத்திருந்தாங்க. அப்போ கேபியோனா ஏதோ ஒரு காரணமாக அமெரிக்காவில் தங்கிட்டாரு, முடியல. அந்த சமயங்களில் ஒரு தேவ மனுஷன் 3 கவர், ஒரே மனுஷன் 3 கவர் கொடுக்குறாரு. எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 1 உங்களுக்கு, 1 என் மருமகளுக்கு, 1 என் மகளுக்கு. இதை நீங்க பத்திரமா வச்சுங்க அப்படின்னா. அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு ஃபேமிலி 3 கவர் கொண்டு கொடுத்தாங்க. பாஸ்டர், இதை நீங்க ஊழியத்தை வச்சுக்கிடுங்க, இது உங்க மனைவியுடைய டெலிவரி வச்சுங்க, இது உங்க சகோதரி டெலிவரி வச்சுங்கன்னு சொன்னாங்க. அந்த 3 கவரை காட்டிலும் மருத்துவமனையில் கத்த அந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைச்சபடினா ஒரு பைசா கூட செலவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அணிலை சொல்லலாம்.
ஆமென். ஊழியக்காரனை கர்த்தர் எப்படி போஷிப்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா வசனத்தை கேட்ட உடனே என்ன கால்குலேஷன் பண்றாங்க? 100 ரூபாய் இன்னைக்கு ஊருக்கு பணம் அனுப்பினால் அது 2000 ரூபாய் கிடைக்கிறது. நான் இப்போ போய் தசமபாவத்தை கொடுத்தேன்னாக்கா என் கடன் தீராது. நீ இன்னும் ஆண்டவரிடத்துல அதிகமாக கடனை பெற்றுக் கொண்டு இருக்கிறாய் தவிர கடனை தீர்க்கிறவனா இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களா? ஆழ சிந்தித்து யோசித்து உன்னுடைய ரட்சிப்பை விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவன் என்ன சொன்னான்? ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காதவர்களாய் இருக்கிறார்கள். என்னவா? ஐஸ்வர்யம், மயக்கம். ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில என்ன வருகிறது என்று சொன்னால் இந்த பணம் 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 உலகம், இந்த மாதிரியான சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்துல அவர்களுக்கு அது ஒரு கண்ணியாக காணப்படுகிறது என்று நாம் நன்றாக பார்க்கிறோம். இதை குறித்து அழகாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:3. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் இழிவான ஆதாயம் எப்படிவா காட்டி கொடுத்தான் யூதாஸ். எதுக்காக? இழிவான ஒரு ஆதாயத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு இழிவான ஒரு ஆதாயத்துக்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழிவான ஒரு ஆதாயத்துக்காக, அவனுடைய ஆதாயத்துக்காகவே அவன் என்ன செய்றான்? அது மாதிரியான ஒரு காரியத்தை செய்து விடுகிறான். இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 எபிரேயர் 11 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமா, அது ஒரு காரியம். பார்த்துட்டீங்களா? விசுவாசமே இல்லைன்னு வச்சுங்களா, நீ தேவனுக்கு எப்படி முடியாது? பிரியமா இருக்க முடியாது. அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட என்ன நினைச்சா, நான் ஏதோ ஒரு பேருக்காக வந்துட்டு இருக்கிறேன், டைம் பாஸ், சண்டே ஏதோ ஒரு ஆராதனை அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். பிரதர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம 10 பேர் இருக்கிறோம். இந்த 10 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தால் 10,000 பேரை கர்த்தர் ரட்சிப்பார். Oneness the prayer. நாளைக்கு சண்டே பிரேயர் இருக்குன்னு சொல்றேன், நீங்க வர்றது இல்லை. சனிக்கிழமை பிரேயர் இருக்குது, புதன்கிழமை பிரேயர் இருக்குது, வியாழக்கிழமை பிரேயர் இருக்குது. நேற்று நாங்கள் 4 பேர் கூடி அழகா பிரேயர் பண்ணோம். நல்ல அருமையான ஒரு பிரேயர். 10 o'clock தான் முடிச்சோம். குழந்தை போறதுக்கு மனசே இல்லாம 11 மணி வரைக்கும் உட்காந்துக்கிறாப்ல. காரணம் என்ன? டைம் பாஸ் பண்றது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதை நாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பார்க்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக ஊழியத்தை செஞ்சா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார். எனக்கு என்ன தேவை தெரியும் ஆண்டவருக்கு. எனக்கு என்ன சாப்பிடணும் ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் காட். என்ன சாப்பிடணும், என்ன தேவை, என்ன செய்யணும், என்னோட வீட்டுக்கு என்ன தேவை. நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் நல்லா இருக்கு, நதிங். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவ்வளவுதான்.
இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியில போக ஆரம்பித்தது. செல்வங்கள், நண்பர்கள், உலக சிற்றின்பங்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகின பிறகு இப்பதான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரை சரியாக பிடித்திருக்கிறேன். நானும் குழந்தையும் போய் ஜெபிக்கும் பொழுது சொன்னேன், குழந்தை உனக்கு ஒரு மொபைல் வேணும், எனக்கு ஒரு மொபைல் வேணும், அது S5 வாங்கணும், 2 பேரும் ஜோம் பண்ணணும். ஆமா பாஸ்டர், அப்ப S5 வாங்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் வந்து குழந்தைக்கு கொஞ்சம் விசுவாசம் கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், குழந்தை உனக்கு ஒரு நல்ல BMW கார் வரும்போது சொன்னாங்க, என்ன செஞ்சு கொடுத்துறீங்களா, பிரைஸ்லாம் ஹவ் பாஸ்டர் எங்கே இருக்காது அப்படின்னு கேட்டுருணும். டிரைவிங் லைசன்ஸே இல்லை பாஸ்டர், எங்கே வரும்போது காது பேசலாம். ஹல்லேலூயா. லைசன்ஸ் இல்லை, எப்படி வருதா? நேற்று இவருக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரருக்கு நான் பேசும்போது அவர் சொல்றாரு பாருங்களா, அவர் லைசன்ஸே இல்லையே அப்படின்னாரு. கார் வந்து லைசன்ஸ் ஆகல. பேசலாம். ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். கையில் உழைப்பு பேசுங்களா? நான் 3 முறை ஒரு சொல்லிட்டேன், சிங்கப்பூர் விசா அடிக்கணும், பாஸ்போர்ட் கொண்டாடு. அப்படியே பாஸ்டர் எவ்வளவு செலவாகும் பாஸ்டர் அப்படின்றாரு. இல்ல இதெல்லாம் என்ன தெரியுங்களா, விசுவாசத்தினுடைய தடைகள். திடீர்னு குழந்தை வந்தாரு, ஐயோ என்னுடைய போனை ஜோம் பண்ணியா அப்படின்னா, ஐயோ என்ன அது S5 அப்படின்னாரு. எஸ்னா என்னவா? எஸ்னா என்ன? எஸ்னா என்ன? ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் காட். உடனே சொன்னான், நான் ஒரு பிரதர் பேசிக்கிட்டே இருந்தோம், என்ன பாஸ்டர் உங்க போன் இந்த சின்ன போனை வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னாரு. என் வயசுக்கு என் அனுபவம் சின்ன போனை தான் வச்சுக்கணும். இல்லை இல்லை இதை வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டார். படா எனக்கு வேணாம் என் போனை. பிரைஸ் காட். இல்லை பாஸ்டர் நீ வச்சுக்கோங்க பாஸ்டர். பிரைஸ் காட். அவர் பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்த குடியே போனேன்னு பாக்கெட் வச்சுட்டார். பிரைஸ் காட். அதை பாருங்க, நைட்டு 11 மணிக்கு தான் இது சிம்மே வாங்குறேன். அவர் நைட்டு 10 கொடுக்குறாரு, 10:25 கொடுக்குறாரு. 10:25 மேல இந்த சிம்மை மாத்துறதுக்கு காலிஃபோர்னியா போய் ஐடி கார்டு கொடுத்த உடனே அவன் உடனே நினைச்சான் 25 கிராம் வேணும், அது 23 கிராம் தான், 2 கிராம் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, பணம் வச்சிருக்கிறேன் அதான் இருக்குது. அவன் சொல்றான் பாருங்க, காசே வேணாம் இப்போதே எடுத்து போட்டான், பணம் உங்களுக்கு ஃப்ரீயா தர அப்படின்ட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு மெர்சிக்கு நாங்கள் வாங்க போனப்போ 25 ரூபா பணம் கட்டி வாங்கணும். ஆனால் நான் வாங்கும்போது பணம் இல்லாமலே கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில் எழுதி சொல்லலாம். அது போன அவர் கையில் கொடுத்தோடனே, என்ன பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் வந்துருச்சு அப்படின்னாரு. உங்களுக்கும் வரும். பிரைஸ் காட். ஆமென். அவர்களா, எதை நீ விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க முடியும். என்னவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு தேவையில்லாத உங்கள்கிட்ட எதுவும் நான் பேசல, இருந்தாலும் நல்ல கவனமா இருக்கணும். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி. கற்பாறையில விதைக்கப்பட்ட வசனத்துக்கு ஒப்பாக காணப்படக்கூடாது. உன் மனைவி இந்த தேசத்துல வரணும், உனக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா உன் வாயை ஒழுங்கா வச்சிருக்கணும். பிரைஸ் காட். நாக்கு அடக்கி இருக்கணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆனா மொத்தமா சேர்த்து பேங்க்ல சிக்கனமா வாயை கட்டி வயத்தை கட்டி ஆண்டவரை ஏமாத்தி பேச்சுக்கிறதெல்லாம் கொண்டு மொத்தமா ஆண்டவர் வேற உலக மனுஷன் கொடுத்துட கூடாது. என்ன செய்யக்கூடாது? உலக மனுஷன் யாரு? அவர் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இல்ல? ஆபிரகாம் வீட்டில் வளர்ந்த ஆடே அல்லாஹ்கிட்ட போன பிறகு சொல்லுதான், இத்தனை நாளா நான் உன்கிட்ட தானே இருந்தேன், ஒரு நாளாவது என்ன கார்ல ஏத்துனியா, ஒரு நாளாவது பைக்ல ஏத்துனியா? இந்த ஆபிரகாம் என்னை எப்ப பார்த்தாலும் நொட்டு 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 அடிச்சுக்கிட்டே இருந்தானே. அல்லாஹ் என்ன செய்யப்பா, நல்ல கார்ல ஏத்திட்டு போவான், சைக்கிள் ஏற்றிட்டு போவான், பைக்ல ஏற்றிட்டு போவான். அது போறப்பயே தடையெல்லாம் வெட்டி போடுறான், தடவி கொடுக்குறான்.
பார்க்கிறான். சொல்லுங்களா? ஆனா என்னாச்சு? ராத்திரிக்கலாம் இது பிரைஸ் பண்ணுது. என்ன சொல்லுது? இவ்வளவு நாள் ஏமாத்திட்டானையா. யோசிக்கிறான், இவ்வளவு நாளான தசமபாவம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாத இருந்தனையா. இப்பதான் 1 வருஷமா 2 வருஷமா நான் கொடுக்காம நிறுத்தின பிறகு எனக்கு அதுலதான் எனக்கு வீட்டு வாடகை போகுது, கரண்ட் பில் போகுது, ஒரு டோட்டல் அமௌண்ட் நான் பேங்க்ல போடுறவனா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆடு சொன்ன மாதிரி யோசிக்கிறான். ஆனா பொழுது விடிய கால 4:30 மணிக்கெல்லாம் போய் கூப்பிடுறான். இது என்ன சொல்லுது? ஓகே அதை வச்சு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன், ரெடியா இருக்கிறேன், போலாமான்னு அவன பெட்டியில உட்காருனா நல்லா உட்காந்துச்சு. ஜம்முன்னு இதை கூட்டிக்கிட்டு போனோம்னு சொல்றது. வச்சு இந்த ஆபிரகாம் இருக்கிறானே, ஒரு நாள் கூட என்ன சுத்தி காட்டலப்பா, ஒரு நாள் கூட என்ன செய்யல சுத்தி காட்டல. என்ன சொல்லலாம்? எப்படி காட்டுறான்? இவன் சுத்தி காட்டுறான். 4ஆம் அதிகாரம் லூக்கால எப்படி சுத்தி காட்டுறான்? வாசிங்க. லூக்கா 4ல பாருங்க எப்படி சுத்தி காட்டுறான். ஒரு நிமிஷத்துல உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அப்பா பைக்ல உட்கார வச்சிட்டு ஏன் ஜெகப் எப்படி ஜாமுன்னு அப்படியே அழகா ரேஸ்ல அப்படியே கார்ல உட்கார்ந்து அப்படியே ஜம்முன்னு போகும்போது எப்படி இருந்திருக்கும்? ரேஸ்ல அங்க போனா உட்கார வச்சான். பார்த்தா ஒரு பாத்திரத்தையும் கத்தி எடுத்து வச்சான். அழகா கழுத்துல வச்சான். அல்லாஹ் அப்பா அதுக்கு சொல்றான். என்ன சொல்றாப்ல? அல்லாஹ் நான் ஆபிரகாமுடைய திருமணே, ஒரே நிமிஷத்துல என் வாழ்க்கையே முடிச்சிட்டியே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆடிச்சா. முடிஞ்சு போச்சு லைஃப். ஐயா, ஆபிரகாமோட அல்லாஹ் பிச்சியாங்கிறது முடிவு நீ தான் எடுக்கணும், நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை விதைக்கிறவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் நல்லதான் விதைக்கிறான். நிலம் கெட்டதா நல்ல நிலம் வாங்குறது நீயே தான் முடிவு எடுக்கணும். உன் இருதயம் கற்பாறையா அல்லது நல்ல நிலமா அல்லது வழியருகே விழப்பட்ட ஒரு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறாயா அல்லது உள்ளுள்ள இடங்களில் இருக்கிறாயா அல்லது நெருக்கப்படுகிறாயா அல்லது உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையாய் காணப்படுகிறாயா அல்லது பாவத்துக்கு அடிமையாய் காணப்படுகிறாயா அல்லது உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்கிறாயா அல்லது கர்த்தருக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறாயா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். அவனுக்கு அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும். அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். 22:11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன், அக்கிரமத்தை செய்கிறவன், ஒவ்வொரு குறைகளை சொல்லுகிறவன், பொய் சொல்லுகிறவன், திருடுகிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், எந்த காரியத்திலும் அவன் தலையிட்டுக் கொள்கிறவன் அதையெல்லாம் செய்யட்டும். அவனை கண்டிக்கிறது உன்னுடைய வேலை. Praise the Lord. உன்னுடைய வேலை ஜட்ஜ்மென்ட் பண்றது உன்னுடைய வேலை இல்லை. நியாயம் தீர்க்கிறது உன்னுடைய வேலை இல்லை. Praise the Lord. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். தினந்தோறும் குடிக்கட்டும், விபச்சாரம் பண்ணட்டும், திருடட்டும், ஏமாற்றட்டும், கொள்ளடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை கேட்கறதுக்கு நீ அதிகாரியே இல்லை, விசாரிக்கிறது அதிகாரியே இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.
அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூடாது. இன்னைக்கு கரெக்டா 22 நாளா ஒரே மனுஷன் என் காருக்கு பெட்ரோல் போடுறாங்க. ஒரு அடையில சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களா முதல் கேள்வி. ரெண்டாவது வாங்க தண்ணி வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு போவார். போகும்போது கார் நிப்பாட்டி ஃபுல் டேங்க் சொன்னது எழுதுங்களா? நீங்க எப்பொழுதும் ஃபுல்லாகவே இருக்கணும். என்ன விஷயத்துல ஃபுல்லா இருக்கணுமா? ஆவியில ஃபுல்லா இருக்கணுமா? அவருடைய எண்ணம் அபிஷேகத்துல ஃபுல்லா இருக்கணும். என் கூட உட்கார்ந்தோம்னாக்கா அந்த கிறிஸ்துவ பாடல்கள் தான் கேட்கணும். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்துல ஃபுல்லா இருக்கணும், அறிவில ஃபுல்லா இருக்கணும், நிதானத்துல ஃபுல்லா இருக்கணும், காலும் ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் காட். ஒரு சொல்லுங்க, என்ன ஒரு நல்ல மனசு பாருங்க. பிரைஸ் காட். அவர் என்னை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு தேடி கொடுத்து அவர் மனைவி இடத்துல என்னை அறிமுகப்படுத்தி, பிரைஸ் காட், ஒரு நல்ல சகோதரன் அநேகரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரை குறித்து என்னுடைய கடையில் ஒரு மனிதன் வந்து பேசினார். வெளியில போய் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இவருடைய அன்பு என்னை ரொம்ப நெருக்கி இழுக்க ஆரம்பிக்கிறது. அதான் பாஸ்டர் சொல்ற ஒரு வார்த்தை, பாஸ்டர் அவன் யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பிட்டானா உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம். பிரைஸ் காட். சொல்லலாம் ஆமென். ஒரு உயிரை கொடுக்குறீங்க. அவங்கெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு வர்றாங்க. நான் கூப்பிட்டேன், இன்வைட் பண்ணேன். இன்னைக்கு மத்தியானம் என் கூட நீங்க சாப்பிடணும். நோ ப்ராப்ளம். அவர்கிட்ட சொன்ன நோ ப்ராப்ளம், தாராளமா. அப்புறம் நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு நான் சாப்பாடு அனுப்பிடுறேன். நாங்கள் வந்தும் சாப்பிட்றோம், வந்து நீங்க குழப்பம் சரி, உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க. பாருங்க, நல்ல மனசு, நல்ல மனசு. அதான் ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் இன்னொரு வாசல் திறப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எழுந்திருப்போமா? பிரைஸ் அல்லாஹ். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக சொல்றாங்க. அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். பிரைஸ் அல்லாஹ்.